வணக்கம் சகோஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ற மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே ஒன்லைனர் மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. ஏற்கனவே 11th எத்திக்ஸ்க்கு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. லெசன் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டுட்டோம். நம்மளோட பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 12th எத்திக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசனான இந்திய பண்பாட்டின் இயல்புகள், இந்த லெசனுடைய பார்ட் 1 வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரே லாங் வீடியோவா போட்டா உங்களுக்குமே படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? அதனாலதான் 2 பார்ட்டா பிரிச்சு போடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு இந்த வீடியோவா நான் மேக் பண்ணியிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் நேம் என்னன்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள். ஏற்கனவே 11th எத்திக்ஸ்ல படிச்ச சில விஷயங்களும் இதுல வந்துட்டு திருப்பி வரலாம். இருந்தாலும் அது ஒரு ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. பண்பாடு அப்படின்ற சொல் எதுல இருந்து வந்ததுன்னா பண்படு அப்படின்ற ஒரு சொல்லுல இருந்து வந்ததுதான் பண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்றாங்க பாருங்க. செம்மைப்படுத்துதல் அல்லது சீர்படுத்துதல் என்பது பொருள். அதாவது பண்பாடு அப்படின்றதுக்கு செம்மைப்படுத்துதல் அல்லது சீர்படுத்துதல் என்பது பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பண்பாட்டுக்கு இங்கிலீஷ்ல நம்ம என்னன்னு சொல்றோம்னா கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து என்ன சொல்லுன்னு சொல்றாங்கன்னா லத்தீன் சொல். அதுக்கான மீனிங் என்னன்னா சூழலுக்கு ஏற்ற வளர்ச்சி அப்படின்னு அர்த்தங்க. இந்த கல்ச்சர் அப்படின்னு இருக்கு இல்லையா, 1937ல கல்ச்சர்னா பண்பாடு என்னும் தமிழ் சொல்லே இணை, அதாவது கல்ச்சர் அப்படின்ற வந்து இந்த வேர்டுக்கு பண்பாடு தாங்க ஒரு இணையான சொல் அப்படின்னு யார் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா டி.கே. சிதம்பரநாதர் வந்து சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னதா யார் சொல்லியிருக்காங்கன்னா பேராசிரியர் எஸ். வையாபுரியார் குறிப்பிடுகிறார். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தாங்க. நம்ம வந்துட்டு இதுலயுமே வந்து சிலதுதான் இம்பார்ட்டன்ட், சிலது படிக்க தேவையில்ல அப்படின்னு ஒமிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் ஃபுல் டெக்ஸ்ட்டுமே படிச்சுட்டு அதுல இம்பார்ட்டன்ட் எது எது அப்படின்றதுதான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ கல்ச்சர் அப்படின்றதுக்கு வந்து பண்பாடு தாங்க ஒரு இணையான சொல் அப்படின்றத டி.கே. சிதம்பரநாதர் உபயோகப்படுத்தினதாக பேராசிரியர் எஸ். வையாபுரியார் வந்து குறிப்பிட்டிருக்கிறதா நம்மளுக்கு சான்று இருக்குங்க. அடுத்து பாருங்க. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா எந்த நூல்லன்னா கலித்தொகையில சொல்லியிருக்காங்க. அடுத்து பண்பாடு அல்லது கலாச்சாரம் என்பது சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம். இருங்க ஒரு நிமிஷம், நான் இது பண்ணிக்கிறேன். பண்பாடு அல்லது கலாச்சாரம் என்பது சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம் ஆகியவற்றை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு யார் சொன்னதுன்னா சுவாமி விவேகானந்தர். அதாவது பண்பாடு அப்படின்னா என்ன, இல்ல கலாச்சாரம் அப்படின்னா என்னன்னா அது ஒரு சமயம், இல்ல பாரம்பரியம், பொருளாதாரம் இது எல்லாத்தையும் கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது தான் பண்பாடுன்னு விவேகானந்தர் சொல்றார். அதாவது இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா பண்பாடோட டெஃபினிஷன் யார் யாரு எப்படி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றதுதான். சரிங்களா? பண்படுதல் என்பது சீர்படுதல் அல்லது திருந்துதல் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா தேவநேய பாவாணர் சொல்லியிருக்காருங்க. பண்பாடு என்பது பொதுவாக நாகரிகத்தில் அடங்கியதாகும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா சே. வைத்தியலிங்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க. மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ள உருவாக்கிய கருவி பண்பாடு அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா சி.சி. நார்த் சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய பேர் வந்து பண்பாடுக்கான டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு இங்க சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. 9th கொஸ்டின். இலக்கிய சான்றுகள் அப்படின்னா என்னென்ன அதெல்லாம் அடங்கும், எதெல்லாம் இலக்கிய சான்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம தமிழருடைய பழமையை பத்தி அறிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு இல்லையா? அதுல முக்கியமான ஒண்ணுதான் இந்த இலக்கிய சான்று. அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதங்கள், புராணங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள், தனி இலக்கியங்கள், சமண நூல்கள், பௌத்த சமய இலக்கியங்கள், தர்ம சாத்திரங்கள், இதிகாசங்கள், இது எல்லாமே இலக்கிய சான்றுகளுடைய வகைகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாங்க. 10வது கொஸ்டின் பாருங்க. மனித வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டும் கால கண்ணாடி இலக்கியம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஜி.இ. டெரவெலியன். ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது இலக்கியம் வந்தது ஒரு கால கண்ணாடி அப்படின்னு. ஆனா என்ன ட்விஸ்ட் வச்சுன்னு கேட்பாங்கன்னா இதை யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால அது இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கொஸ்டின் போலாங்களா?
11th கொஸ்டின் பார்க்கலாங்க. 11th கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இலக்கிய சான்றுகளில் தொன்மை வாய்ந்தவை எது? இப்ப நம்ம பார்த்தோம்ல இலக்கிய சான்றுகள்ல எவையெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம். அதுல தொன்மை வாய்ந்தது எதுன்னு சொல்றாங்கன்னா வேதங்கள்னு சொல்றாங்க. 4 வேதங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரிக், யஜுர், சாமம், அதர்வனம். இந்தியாவின் 2 பெரும் இதிகாசங்கள் எது அப்படின்னு கேக்குறாங்க. ராமாயணமும் மகாபாரதமும். தர்ம சாஸ்திர நூல்கள் எவைன்னா மனு, யஜ்ன வால்கியர், விஷ்ணு, பிரகஸ்பதி, நாரதர் இவங்கெல்லாம் எழுதிய நூல்கள். அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா தர்ம சாஸ்திர நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 17 கீழ்கணக்கு நூல்களுள் 11 அறநூல்கள் இருக்கு. இது ரொம்பவுமே காமனான கொஸ்டின். 18 நூல்ல 11 அறநூல்கள். அதுலதான் திருக்குறள், நாலடியார் அந்த மாதிரியான இம்பார்ட்டன்டான புக்ஸ் தான் அதுலதான் வரும். அறத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான புக்ஸ். பௌத்த சமய இலக்கியம் அது வந்து 2 மொழிகள்ல எழுதப்பட்டது. ஒண்ணு பாலி, இன்னொன்னு பிராகிருதம்னு சொல்றாங்க. சரிங்களா? பௌத்த சமய இலக்கியம் வந்து 2 மொழிகளில் எழுதப்பட்டது. ஒண்ணு வந்து பாலி, இன்னொன்னு பிராகிருதம். அடுத்து என்னன்னா பௌத்த சமய நூல்களை வந்து 3 பிரிவா பிரிக்கிறாங்க. அது என்னன்னா சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம பீடகம் அப்படின்னு 3 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. இப்ப இந்த சுத்த பீடகம்னா என்ன வரும்னா புத்தருடைய அறிவுரைகள் எல்லாம் கூறுற நூலை தான் சுத்த பீடக நூல்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்து வினய பீடகம்னா பௌத்த துறவிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான சட்டத்திட்டங்கள் என்னென்ன, ஞான ஒழுக்க முறைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி சொல்றதுதான் இந்த வினய பீடக நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3வதான அபிதம பீடகம்ல புத்தருடைய தத்துவங்கள் 7 படலங்களாக குறிப்பிட்டிருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த 3 பிரிவு இல்லாம பிற நூல்களும் பௌத்த சமயத்துல இருக்கு. அது என்னென்னா மிலிந்த பான்ஹா, லலித விஸ்த்ரா, வைபுல்ய சூத்திரங்கள், நேத்தி பிரகரணம், பேதக உபதேசம். சரிங்களா? அடுத்து பார்க்கலாங்க. இப்ப பௌத்தம் முடிஞ்சது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சமண நூல்கள். சமண நூல்களை இன்னொரு பேர் வச்சு எப்படி அழைக்கலாம்னா ஆகம சித்தாந்தங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆகம சித்தாந்தங்கள்னா சமண நூல்களுடைய வேறு பெயர்கள். சரிங்களா? சமண சமயம் வந்து 2 பிரிவா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஸ்வதேம்பரர்னு சொல்றாங்க, இன்னொன்னு வந்து திகம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா குறிப்புகள் பார்க்க போறோம். அதாவது இலக்கியத்துல என்ன மாதிரியான குறிப்புகள் வந்து கிடைச்சிருக்கு. புறநானூற்று குறிப்புகள்ல பாத்தீங்கன்னா 10 வகை ஆடைகளை நம்ம உபயோகிச்சதாகவும், 28 வகை அணிகலன்கள் இருந்ததாகவும், 67 வகை உணவுகள் இருந்ததாகவும் சான்று கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பாரத போரின் போது உதயன் சேரலாதன் அப்படின்ற ஒரு மன்னர் வந்து வீரர்களுக்கு வந்து உணவு கொடுத்ததுக்கான சான்றும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அகநானூர்ல தமிழருடைய திருமண முறை எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து புறநானூர்ல என்ன ஒரு வாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பின் சிறப்பை பற்றி எடுத்துரைப்பது 500 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்க்கலாங்களா? ஸோ 11th எத்திக்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம வீடியோவா போட்டிருக்கோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பாருங்க. இதே மாதிரி தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? 26வது கொஸ்டின் பார்க்கலாங்களா? வறுமையிலும் செம்மை போன்ற பண்பு எது சொல்லுதுன்னா நற்றிணை சொல்லுது. அதே மாதிரி மார்கழி நோன்பு பத்தின விஷயங்களை வந்து கலித்தொகை சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. ஏட்டில் எழுதா இலக்கியங்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நாட்டுப்புற இலக்கியம்னு சொல்றாங்க. இலக்கியங்கள் காலம் காட்டும் கண்ணாடிகளாக விளங்க, நாட்டுப்புற இலக்கியங்கள் சமுதாய வளர்ச்சியை காட்டும் கால கண்ணாடிகளாக விளங்குகின்றன அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா பேராசிரியர் சு. சக்திவேல். அவர் எந்த புத்தகத்துல சொல்லியிருக்காருன்னா நாட்டுப்புற இயல் ஆய்வு. அந்த புத்தகத்துல நாட்டுப்புற இலக்கியங்கள் சமுதாய வளர்ச்சியை காட்டும் கால கண்ணாடிகள் அப்படின்னு சு. சக்திவேல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. 30வது கொஸ்டின் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த நாட்டுப்புறவியல் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லிருக்காங்க ஃபோக்லோ அப்படின்ற சொல்ல யார் கண்டுபிடிச்சதுன்னா 1846ல வில்லியம் ஜான் தாமஸ். அவர் தான் வந்து இந்த ஃபோக்லோர் அப்படின்ற ஆங்கில வார்த்தைய உருவாக்கினாரு. அவர் என்ன சொல்றாருன்னா பழங்கால பண்பாட்டின் எச்சமே நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க.
தொல்காப்பியர் வந்து அவருடைய நூல்ல பன்னத்தி அப்படின்ற ஒரு பாமரர் பாடல்களை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. அந்த பன்னத்தியை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, பண் கூட்டல் நத்தி அப்படின்னா பண்ணை விரும்புவது அப்படின்னு அர்த்தங்க. பொருள் மரபில்லா பொய்மொழி யானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழி யானும் அப்படின்னு தொல்காப்பியத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அந்த காலகட்டத்திலே கதைகள்லாம் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான சான்றாதான் இந்த வரிகள் வந்து தொல்காப்பியர் சொன்னதா நம்மளுக்கு சொல்றாங்க. கதை பாடலுக்கு தமிழில் அம்மானை என்றும் பெயர் உண்டு. சிலப்பதிகாரத்தில் தான் முதலில் அம்மானை பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. கதை பாடல்களை தமிழ்ல என்னன்னு சொல்றாங்கன்னா அம்மானைன்னு சொல்றாங்க. முதல்ல சிலப்பதிகாரத்துலதான் இதை பயன்படுத்தினதுக்கான சான்று நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம ஒரு 33 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். இதுக்கான கண்டினியூவேஷன் வீடியோ நான் கண்டிப்பா போடுறேன். நம்மளோட சேனலோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.